ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்க நேம் வந்து தமிழரசி. அவங்களுக்கு இன்றைக்கி வந்து திருமண நாள். வாழ்த்துக்கள் சிஸ்டர். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த நாளை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்களுக்கு எத்தனாவது திருமண நாள், உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி இது ஷார்ட்ஸ் வீடியோவாக வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அதோட லாங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேறிச்சுன்னு வந்து சொல்லாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வந்து நினைக்கிறேன். எப்போதும் போல் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் தான். ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணிலேருந்து தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். சாதனாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு டியூஷனில் கொண்டு விடணும். கொஞ்சம் டைம் இருக்குது அப்படிங்கிறனால துணி கொஞ்சம் மடிக்க வேண்டிய வேலை இருந்தது. நான் மடிச்சிட்டு இருக்கிற டைமில் சாதனா வந்து கையோட எடுத்து வைடான்னு அவளை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அது பண்ணிட்டு இருக்கும்போதே பாதியில் வந்து சாதனா வந்து பார்த்திங்கன்னா ஜூஸுக்கு தான் கொஞ்சம் ரெடி பண்ணி வைடா அப்படின்னா வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். பீட்ரூட்டு, கேரட்டு, நெல்லிக்காய் போட்டு தான் ஜூஸ் வந்து பண்ண போகிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸுங்க. இதில் தேங்காய் கூட வேணும்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி தேங்காய் சேர்க்கல. இந்த ஜூஸ் வந்து அடிக்கடி நான் பசங்களுக்கு வந்து போட்டு கொடுப்பாங்க. அவங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது அரைக்கும் போது இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஐஸ் க்யூபும் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். அரைச்சிட்டு நல்லா இது வடிகட்டி தான் வந்து குடிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து ஒரு 3 தடவை வந்து திருப்பி அரைச்சிட்டு தான் நல்லா வந்து வடிகட்டி எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக அந்த தேன் இருந்ததுனால வந்து தேனும் கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு பசங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போகிறேன். இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஜூஸ் வந்து போட்டு குடிங்க, பசங்களுக்கும் வந்து கொடுங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் நட்ஸு மாரி ஜூஸ் நிறைய வந்து போட்டு பசங்களுக்கு கொடுத்து பழகுங்க. அவங்களோட ஹெல்த் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங்கில் வந்து பிடிக்காது தான் சொல்லுவாங்க. நீங்கள் அது இது ஏதாவது சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க கொஞ்சம் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. என்னுடைய பசங்களுக்கு நான் அப்படி தான் வந்து பண்ணேன்னா இதை எது கொடுத்தாலுமே நல்லா வந்து விரும்பி குடிப்பாங்க. நான் எல்லாமே வந்து பழகி வச்சுருக்கிறேன். ஜூஸ் போட்ட கடை வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சும்மா கழுவுற பாத்திரம் தாங்கிறனால அது சும்மா கழுவி வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போதே சாயந்தரம் அப்பா வந்து வந்துட்டாங்க. ஜூஸ் வந்து 4 பேருக்கும் அப்படியே ஷேர் பண்ணி வந்து குடிச்சிட்டோம். வந்ததுமே அதனால் சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லுவாங்க. பஜ்ஜி மிளகாவும் வந்து இருந்தது. அதனால் பஜ்ஜி போடலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து நைட்டு டிஃபன் தான் இட்லி சுட்டு ஏதாவது சட்னி கையால் அரைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அவங்க வரும்போதே பார்த்திங்கன்னா காளான் கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாப்பாடு செஞ்சு காளான் கிரேவி மாரி பண்ணிடுன்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. அது வந்து சிப்பி காளானுங்க. இது வந்து மெயினாக காய்கறி கடையிலலாம் அதிகமாக வந்து கிடைக்காது, ரொம்ப ரேர் தான். இது வந்து ஆர்கானிக் வெஜிடபிள் ஷாப் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா சாதனா தான் கொஞ்சம் மேலே ஏறி அந்த மண்ணடுப்பு மட்டும் எடுத்து கொடுடான்னா போன சம்மர் கிட்ட வாங்கினு தான் நினைக்கிறேன். எனக்கு சரிங்க அவங்கள ஒரு வருஷத்துக்கு மேலே தான் ஆகுது வாங்கி. சரி இந்த வாட்டியாவது எடுத்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு காலையிலே பிளான் பண்ணிவிட்டுங்க. அது அந்த மாதிரி காலையில் வந்து கம்புக்கும் வந்து கூழுக்கு வந்து ஊற வச்சுட்டு மேலே மாடியில் போய் கூழ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ சாதனாப்பா வந்து கிரேவி பண்ணிவிட்டு சாப்பாடு வடின்னு சொன்னதுமே சரி அப்படியே டக்குன்னு அதுவும் வந்து பிளான் பண்ணிவிட்டு சரி அந்த கிரேவி மேலேயே போய் பண்ணிடலாமே, மசாலாலாம் கையில் அரைச்சிட்டு பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இது இன்றைக்கி நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருக்கேன். வீடியோஸ் பார்க்குறவங்கன்னு நினைக்கலாம் அடுப்பில் சோறாகிறது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க. எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் தாங்க. நான் கல்யாணம் ஆனதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பில் சாப்பாடு செஞ்சதே கிடையாது. வாய்ப்பும் கிடைக்கல எனக்கு. ஊருக்கு போனாலும் அம்மா வீட்லேயும் வந்து அதுமாரி கிடையாது. மாமியார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போயோ தெரிஞ்ச ஒரு தடவை தான், அதுவும் மாமியார் தான் வந்து செய்வாங்க, நான் வந்து செய்கிறதில்ல. வாடகை வீட்டில் இருந்த வரைக்கும் அந்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கல. செஞ்சாலும் ஏதாவது வந்து சொல்லுவாங்களோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இது என்னுடைய சொந்த வீடு தான். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் வந்து பண்ணலாம். எனக்கு மேலே வந்து நல்லா இட வசதி இருக்குது. சரி மேலே மொட்டை மாடியில் நல்லா காத்தோட்டமாக வெட்ட வெளியேச்சத்தில் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி சைடு இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து ஈவினிங் டைமில் தான் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து வெளியில் தான் வந்து அடுப்பில் சாப்பாடு செய்வாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், நமக்கு அதுமாரி செஞ்சு சாப்பிடணுன்னு சொல்லிட்டு. அதனால தாங்க ஆசையாக அந்த அடுப்பை வந்து நான் வாங்கினேன். ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஏன் செய்யலைன்னு வந்து பார்த்திங்கன்னா இடையில அப்புறம் வந்து ஊருக்கு போகிற வேலை, அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தது. எனக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து செய்யணும்னு கூட வந்து தோணவே இல்லை. அது என்னன்னு தெரியல. மேலே இருக்கனால மேலே கீழே ஏறி இறங்கணும், அது ஒரு அலுப்பு வேறு. இது கீழ் வீடாக இருந்தால் அப்படியே வெளியில் வாசல்லே வச்சு சாப்பாடு செஞ்சிடலாம். மேலே கீழே தூக்கிட்டு அலையணுமே ஒரு அலுப்பு வேறு. சரி இன்றைக்கி இந்த அலுப்புலாம் பார்க்காம அடுப்பில் சமைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். சாதனா தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னென்னத்தெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் கொஞ்சம் அவள்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். கொண்டு போய் மேலே வச்சுட்டு வாடான்னு சொல்லிட்டு மீதியெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் தான் அவளை டியூஷனில் கொண்டு போய் விடுற மாதிரி இருந்தது. இன்றைக்கி அவங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால சரி நானே கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா நல்லதாக போச்சு. சரி நான் வந்து இந்த சமையல் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டேன். நான் ஒரு 8th 9th எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து மண் அடுப்பில் தாங்க வந்து சமைப்பாங்க. 3 வேலையுமே அதில் தான், டிஃபனாக இருந்தாலும் சாப்பிடணும் அதில் தான் வந்து செய்வாங்க. அது வரைக்குமே அவங்க கேஸ் வாங்காமல் இருந்தாங்க. கேஸ் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாயிடுச்சு அடுப்பில் சமைக்கிறது. கேஸ்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி அடுப்புலேயே சமைச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அந்த மரத்தூள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து மறுபடியும் போய் நான் தாங்க வாங்கியாந்து வந்து கொடுப்பேன். லீவ் நாட்களில் அப்புறம் ஸ்கூல் விட்டு ஈவினிங் வர டைம்லலாம் நான் தான் வாங்கியாந்து கொடுப்பேன். அப்புறம் அதுக்கு அந்த வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அப்போல்லாம் நிறைய மாடு வச்சுருப்பாங்க. சாணி வந்து
எடுத்து வரட்டி தட்டுறது, அந்த கண்ணுட்டி போடுற சாணியெல்லாம் கொழுக்கட்டை தாங்க நான் பிடிப்பேன். கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி காய வச்சு அடுப்பில் போட்டு எரிய விடும்போது நல்லாயிருக்கும். நான் அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். காலையில் ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வரட்டி தட்டிட்டு அதுக்கப்புறமா தான் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்புவேன். இந்த அடுப்பில் சமைக்கும் போது எனக்கு என்னோடய இந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. அதான் சொல்லிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் விறகடுப்பாக இருந்தால் அடுப்பு பற்ற வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது அந்த ப்ளைவுட்டில் அந்த ஸ்லைஸாக எடுத்து பிரித்து போட்டு வச்சுருக்கிறனால கொஞ்சம் மெலிசாக இருக்கனால டக்குன்னு வந்து பிடிச்சிச்சு. என்ன ஒன்று பார்த்திங்கன்னா வச்ச உடனே பொசுக்குன்னு எரிஞ்சு முடிஞ்சிருது. அப்பப்போ ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக தான் இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அடுப்பில் சமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. எனக்கே வந்து இது அடிக்கடி வந்து சமையல் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. இன்றைக்கி என்னமோ ஆர்வ கோளாறில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இது எத்தனை நாளைக்கு வந்து இந்த ஆட்டம் போடுவேங்கிறது எனக்கு தெரியாது. கொஞ்சம் அலுப்பு போட்டுச்சுன்னு அப்படியே வந்து விட்டுடுவேன். பார்ப்போம் போக பார்ப்போம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அடுப்பில் சமைக்கணும் தான் நினைக்கிறேன். ஈவினிங் டைமில் சமையல்லாம் பெருசாலாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த கூழாக்கிறது, சட்னியை அங்கேயே வதக்கிட்டு அரைச்சிட்டு போகிறது, இந்த 2 வேலை தான் மெயினாக செய்வேன். இதுமாரி எனக்காவது நைட்டில் வந்து சமையல் பண்ணுற மாரி இருந்தால் நைட்டு கிரேவி ஏதாவது பண்ணுற மாரி இருந்தோம்னா பண்ணிக்கலான்ட்டு பிளானில் இருக்கேன். இந்த விறகடுக்கில் சமையல் பண்ணுறதுக்குன்னு பாத்திரம் என்கிட்ட ரொம்ப எதுவும் கிடையாது. எல்லாம் சில்வர் பாத்திரமாக தான் இருக்குது. வேணும் மண் பாத்திரத்தில் தான் வந்து சமைக்கணும். அலுமினிய பாத்திரம் 1 2 வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் வச்சு சமைச்சோம்னா அது கரியாக போயிடுமேனு யோசிக்கிறேன். அவ்வளோதான். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரிங்க, அடுப்பில் சமையல் பண்ணேன்னா அந்த பாத்திரம் மட்டும் நான் விளக்க மாட்டேங்க. மற்ற பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு அது மட்டும் ஓரங்கட்டி வச்சுட்டு போயிடுவேன். எங்கள் அம்மா தான் வந்து விளக்கி கொடுப்பாங்க. ஏன்னா வந்து விளக்கணும்னா கையில் கறி ஒட்டிக்கும், நகத்துலலாம் வந்து பூந்துக்குன்னு சொல்லிட்டு நான் விளக்கவே மாட்டேன். வேறு வழியில் நம்ம தான் வந்து இதெல்லாம் வந்து விளக்கி ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டுக்கு வந்தாலும் அம்மா வீட்டுக்கு போனாலும் வந்து அதுக்கு முன்னாடிலாம் வந்து வெந்நீர் சுட வைக்கணும்னா குளிக்கிறதுக்கு அடுப்பில் தான் வந்து சுட வச்சு கொடுப்பாங்க. அம்மாவும் சரி மாமியாரும் சரி. இப்போ அம்மா வீட்லேயும் வந்து ஹீட்ரு போட்டாங்க. இப்போ மாமியார் வீட்லேயும் ஹீட்ரு போட்டதுனால இப்போ அதுக்கும் வேலை இல்லை. இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் சமையல் பண்ணுறது தான் பெருசாக பேசுகிற மாரி எனக்கே கொஞ்சம் தோணுது. இருந்தாலும் எனக்கு இது ஒரு பெரிய விஷயந்தாங்க. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடுப்பில் சமையல் பண்ணுறது எனக்கே ஆசையாக இருந்தது. அதனால தான் இதை பற்றி இவ்வளோ தூரம் பேச வேண்டியதாக இருக்குது. இதனால் உங்களுக்கு ஏதாவது வந்து என்னை ஹைட் பண்ணணும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கணும், ஏதாவது உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா ரொம்ப கண்ட மணிக்கு கழுவி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் டீசெண்டாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ இந்த கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு அந்த சட்டியை வச்சுட்டு அது கொஞ்சம் சூடு ஏறுறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வந்து இதுக்கு தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து இது நல்லா வந்து சுருளை வதக்கிக்கிறேன். பார்த்திங்கன்னா அதை நான் மற்ற தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் பொருள்லாம் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதை எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக கீழே போகலான்னு வரும்போது தான் பார்த்திங்கன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி வீட்டில் வந்து இருக்கிற இந்த 4 ஃபேமிலியை பார்த்து எனக்கு இன்னும் ஆசையாக வந்துருச்சுங்க. இதுமாரி வந்து செஞ்சு சாப்பிடணுன்னு சொல்லிட்டு பின்னாடி இன்றைக்கி எதுவும் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், பிரியாணி செஞ்சிட்ருக்குறாங்க. கீழே போய்ட்டு இந்த தாளிக்கிற ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கொடக்கலையை வந்து கழுவிட்டு இருந்தேன். அங்கே வச்சு உட்காந்து அரைச்சோம்னா ஏஞ்சி நடந்து போயிட்டு வரணும். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா புசுக்குன்னு எரிஞ்சு முடிஞ்சிருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடக்கலை கொண்டு வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் வாட்டமாக உட்காந்துட்டு இங்கேயே அரைச்சிக்கிட்டு அப்படியே அடுப்பு எரிய விட்டுக்கலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து வச்சுட்டேன். ரொம்ப வெயிட் கிடையாது, நல்லா தூக்குற வெயிட்டு தான் அது. நம்மளுக்கு நல்ல வேலை மேலேயும் தண்ணி வசதி இருக்கிறனால எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு பெருசாக தெரியல. இல்லாட்டினா ஒன்று தண்ணிக்கும் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இறக்கி வச்சுட்டு அது வரைக்கும் அடுப்பு சும்மா தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து கூழுக்கு தண்ணி சூடு ஏறட்டுமேன்னு சொல்லிட்டு இதை இறக்கி வச்சுட்டு அந்த பானையை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு போகிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதிலே தான் நம்ம கிரேவி வந்து பண்ண போகிறோம். சும்மா அதை லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா அதை கொடக்கலை சேர்த்துட்டு திருப்பி வந்து மாற்றி எடுத்து வச்சுருவேன் அடுப்பில். என்னென்னா கீழே போய் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வரலாம். சரி, அதுக்கு நம்ம கையாலே அரைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடக்கலையே வந்து இந்த மசாலா வந்து அரைச்சிட போகிறேன். குச்சி விறகுலாம் இருந்தால் எனக்கு கொஞ்சம் நின்று எரியுங்க. இந்த ப்ளைவுட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே வந்து எரிஞ்சிருது. அப்பப்போ பக்கத்துலேயே உட்காந்து அடுப்பு வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாக தான் இருந்தது. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி இந்த வீடியோ எடுக்கிறனால அப்பப்போ ஏஞ்சி அந்த ஸ்டாண்டை மாற்றிட்டு இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்படி இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இதுமாரி வந்து செய்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா அடுப்பு எரிய விடுறதுக்கும் கொஞ்சம் வாட்டமாக இருக்கணும், பக்கத்துலேயே உட்காந்து அரைச்சிக்கணும்னு சொல்லிட்டு கொடக்கலை கொண்டு வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாங்க. ஒரு சைடு இதை அரைச்சிக்கிட்டு இதையும் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஊற்றுனதுக்கு அப்புறமா அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த காளானையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும். அதுலேருந்து நல்லா தண்ணி விடும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வெங்காயம், தக்காளியை வதக்கினதெல்லாம் நல்லா அரைச்சிருவேன். இன்னொரு ஆசைங்க, இந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளிலாம் வந்து மசாலாலாம் கையால் அரைச்சிட்டு வந்து சாப்பிடணுன்னு ஆசை. ஒக்கேனக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி தான் மசாலா கையால் அரைச்சி வந்து செய்வாங்க. நான் நிறைய யூடியூப்பில் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். அதுலேருந்து ஒரு நாளாவது இதுமாரி வந்து கொடக்கல்ல வந்து மசாலா அரைச்சி மீன் குழம்பு வச்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. இதுமாரி விறகடுப்பில் கண்டிப்பாக அதுவும் ஒரு நாளைக்கு வந்து செய்யலான்ட்டு இருக்கிறேன். என்ன ஒன்று அது வந்து பகலில் செய்ய முடியாது, இதுமாரி ஈவினிங்கில் தான் வந்து செய்யலாம். இதுக்குன்னே ஒரு நாளைக்கு ஈவினிங் டைமில் மீன் வாங்கி கண்டிப்பாக மீன் குழம்பு வைக்க போகிறேன். கலன் வந்து ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நான் மசாலா அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை தான் வந்து இப்போ போட்டுட்ருக்கிறேன்.
இது சாதனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுனா கொஞ்சம் மேலே எடுத்து வந்து வச்சுட்டேன். இல்லாட்டினா ஒன்றுத்துக்கு நான் தான் மேலே கீழே ஏறி ஏறி இறங்கினேன்னா கொஞ்சம் டயர்டாக இருப்பேன். இது செய்யணுன்னு இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு வந்திருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொடைக்கல் வந்து என்னோடய அப்பா வந்து கடைசியாக எங்கள் வீட்டுக்கு வரும்போது இது எடுத்தாந்து வந்து போட்டாங்கங்க. அதாவது நான் வந்து வெற்றிக்குட்டி அப்போ நான் மாதமாக இருந்த 3 மாதம் ஃபஸ்ட் டைம் முதல்ல வந்து அப்போ அப்பாவும் அம்மாவும் என்ன பார்க்கறதுக்கு வந்தாங்க. அக்கா வீட்டில் இது வாங்கி வச்சுருந்தாங்க. அக்கா வீட்டுக்கு வந்துட்டு காலை டிஃபன் முடிச்சுட்டு அண்ணன் கூட காரில் வந்ததுனால காரில் எடுத்து போட்டு தான் வந்தாங்க. மதியம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. லஞ்ச் வந்து அன்றைக்கி அப்பாவுக்கு பிடிச்ச மாரி நான் சிலேபி மீன் குழம்பு வச்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு ஒரு நாள் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. அதோட கடைசிங்க அப்பா நம்ம வீட்டுக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துலேயே அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு இந்த கொடைக்கல்ல வந்து பார்க்கும்போதுல எனக்கு எப்போதுமே அப்பா ஞாபகம் எனக்கு வந்துடும். கடைசியாக இது கொண்டு வந்து என்னை வீட்டில் போட்டுட்டு என்னை பார்த்துட்டு போனாங்க. அதோட கடைசி அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புனா ரொம்ப உயிருங்க. அதுவும் சிலேபி மீன் குழம்புனா ரொம்ப விரும்புவாங்க. இங்கே வந்தாலே அங்கே வந்து ஊரில் கொஞ்சம் விலை அதிகம், இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அப்பா வந்தாலும் என்னை கூட்டிகிட்டு மார்க்கெட்டுக்கு போய் அவங்களே வந்து நல்ல பெரிய பெரிய மீனாக பார்த்து வாங்கிட்டு வந்து சமைச்சு தர சொல்லுவாங்க. அப்பா அன்றைக்கி வந்த அன்றைக்கி நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து சிலேபி மீன் குழம்பு தான் வந்து நான் வச்சுருந்தேன். நல்லா சாப்பிட்டாங்க, விரும்பி சாப்பிட்டாங்க. அப்பா பற்றி பேசும்போதே கொஞ்சம் ஃபீல் தான் ஆகுதுங்க. என்ன தான் 1000 உறவுகள் இருந்தாலும் அம்மா அப்பா போல் வந்து வராது. அரைச்ச மசாலா அதெல்லாம் சேர்த்துட்டு கையோட அந்த கொடைக்கல்லையும் வந்து கழுவி அந்த தண்ணி அதில் வந்து சேர்த்துட்டேன். அதையும் வந்து உடனே வந்து கழுவி வச்சுட்டு இல்லைன்னா காஞ்சி போயிடும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இப்போ உப்பு காரம் தேவைன்னா வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் வந்து 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கிறேன். அதை மூடி வச்சிடலாம். ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும் அது நல்லா வேகிறதுக்கு. குக்கர்னால் ஒரு 4லேருந்து 5 சவுண்ட் வச்சாலே போதும். நம்ம இது கொஞ்சம் அடுப்பில் செய்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வேகிறதுக்கு. அப்பப்போ இடையில எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டே தாங்க இருந்தேன். வெந்துச்சான்னு பார்த்துட்டு. ஆனால் வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. என்ன தான் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி செய்கிறதோட கையால் அரைச்சி செஞ்சால் தாங்க அது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வந்து அடுப்பில் செய்யும்போது சொல்லவே தேவையில்லை, நல்லா இன்றைக்கி சூப்பராக வந்திருந்தது டேஸ்ட்டு. கலன் வந்து நிறையவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ சமைக்கிறதுக்கு மட்டும் தேவையானதை ஃபஸ்ட்டு வந்து நான் அது பிச்சு வச்சுருந்தேன். மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பிரியாணி தான் வந்து பண்ண போகிறேன். கடவே அதே வந்து பிச்சு வச்சிட்டோம்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா காளான் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை இறக்கி வச்சுட்டு கடு வந்து பார்த்திங்கன்னா கூழுக்கும் வந்து தண்ணி ஆல்ரெடி வந்து சூடாக தான் இருக்குது. கொஞ்ச நேரம் சூடு ஏறினதுக்கப்புறமா நான் காலையில் வந்து கம்பு ஊற வச்சுருந்தேன். எப்போது வந்து பார்த்திங்கன்னா கம்பு அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆக்குவேன். இந்த வாட்டி வந்து முழு கம்பவே ஊற வச்சு தான் இப்போ அரைக்கிறேன். இது கொஞ்சம் புளிப்பு வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அது கூடவே கொஞ்சம் சாதமே மீந்திருந்தது. சாதத்தை நல்லா கையால் கரைச்சிட்டு 2 ஒன்றா தான் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அதில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறி விடணும், இல்லைன்னா வந்து கட்டி பிடிச்சிரும். இந்த சம்மருக்கு இந்த கேழ்வரகு கூழ் கம்பு கூழுக்கெலாம் வந்து அடிக்கடி வந்து செய்கிறேன். கூழ் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து அதுக்கப்புறம் எரிய விடலை. அந்த அடுப்பில் இருக்கிற அந்த அனல்லே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூழ் வந்து நல்லா வெந்துடும். அது மூடி வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு தான் வந்தேன். மேலே வந்து வடிக்கிறதுக்கு வந்து சரி வராது, இருட்டாக வந்து ஆகிடுச்சு, டைம் ஆகுங்கிறனால கீழே வந்து சாப்பாடு வடிச்சிடலான்ட்டு வந்துட்டு அடுப்பில் ஒலைய வச்சுட்டு சிங்கில் வந்து கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்து அதையும் கையோட விளக்கி வச்சுட்டு இருந்தேன். வெற்றிக்குட்டி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கூட வந்து ஜிம்முக்கு தான் வந்து போயிருந்தாங்க. வரும்போது சாதனை வந்து கூட்டிகிட்டு சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் விளக்கி வச்சு பாத்திரத்தை நான் எடுத்து வைக்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டு இருந்தான். சாப்பாடெலாம் வடிச்சதுக்கப்புறமா மேலே வந்து சாப்பிட்றதுக்கு தட்டு எல்லாமே எடுத்துகிட்டு மேலே வந்துட்டோம். பசங்க சாதனை வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலேயே உட்காந்து சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு அவள் தான் ரொம்ப ஆசைப்பட்டா. ரொம்ப நாளே ஆயிடுச்சு நாங்களும் மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்டு நிலா சாப்பாடு சாப்பிட்டு. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கெலாம் மேலே தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கே வாடகை வீட்டில் இருந்த போதும் சரிங்க, பௌர்ணமிக்கு வந்து மேலே மொட்டை மாடியில் தான் வந்து கீழே சமையல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு மேலே போய் தான் சாப்பிடுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதுமாரி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இடையில கொஞ்ச நாள் வந்து விட்டுட்டேன். ஆனால் எப்போயாவது அடிக்கடி நைட்டில் வந்து டிஃபன் செஞ்சோம்னா மேலே எடுத்து அந்த வச்சு நானும் சாதனம் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்போம். பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்ததுங்க. நல்லா சுட சுட வந்து சாதத்துக்கு அந்த காளான் கிரேவி வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. வரும்போது கொஞ்சம் அந்த வத்தல் அப்பெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதுக்கு தொட்டுக்கு அவசியம் இல்லை, சரி இருந்தாலும் அது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குமேனு எனக்கு தோணுச்சு. அதனால தான் வந்து வறுத்து எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே படுக்க போகிற வரைக்குமே இங்கே தாங்க இருந்தேன். நல்லா பசங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக போச்சு இந்த ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் அந்த பொழுது. என்னோடய பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இங்கே மேலே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறமா அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் பின்னாடி ஒரே சத்தம் பண்ணுறது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு கீழே ஒரு பாப்பா இருக்கா, பேர் ரோஜா. அவளுக்கு வந்து கல்யாண நாள்னு நினைக்கிறேன். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் கட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. ஒரே சத்தமாக இருந்தது, பார்க்கவே ஆசையாக இருந்தது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்களாட்டுக்கு. கீழே பின்னாடி வீட்டில் ஒரு 4 வீடு இருக்குது. 4 பெருமை பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் ஒரே ஃபேமிலி உள்ளவங்க தான். இதுமாரி எதாவது ஃபங்க்ஷன்னா ஒன்றா சேர்ந்துப்பாங்கங்க. நல்லா வந்து இதுமாரி பிரியாணி செஞ்சு ஒன்றா கலகலன்னு இருப்பாங்க. எனக்கு பார்க்கவே ஆசையாக இருக்கும். அப்பப்போ சண்டையும் வருங்க. என்ன தான் சண்டை வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு பேசாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. பார்க்கும்போது அதுவும் நல்லா தான் இருக்குது. என்னதான் சொந்த பந்தங்கள் அக்கம் பக்கத்தில் வந்து நம்ம சண்டை போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நாளைக்கு வந்து மனசில் இருந்தால் போதுங்க. அப்படியே காலத்துக்கும் அதே மனசில் வச்சுக்கிட்டு பேசாமலாம் இருக்கக்கூடாதுங்க. அது கொஞ்ச நாள் போக போக மறந்துடும்.
வந்துடும். அதுக்கப்புறம் பழையபடி வந்து பேச ஆரம்பிச்சிடணும். எனக்கு அதுதான் வந்து பிடிக்கும். எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோம் சொல்லுங்கள், இருக்கிற வரைக்கும் வந்து பேசி சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான் என்னுடைய இது. இன்றைக்கி சாயங்காலம் 4:30 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய பொழுது என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க போயிட்டுருந்தது. இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.